உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். முக்கிய செய்தி. குளித்தலை அருகே ஐயர்மலை ரோப் காரில் திடீரென ஏற்பட்ட இயந்திர கோளாறால் பாதி வழியில் ரோப் கார் நின்றதால் பக்தர்கள் அதில் சிக்கி தவித்து வருவதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் தர்மராஜன் இணைப்பில் இருக்கிறார். தர்மராஜன், வணக்கம். தற்பொழுது அவர்களை மீட்கும் பணிகள் நடைபெற்று வருகிறதா? அது தொடர்பான முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ஐயர்மலையில் புகழ்பெற்ற ஸ்ரீ ரத்தினகிரீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. கடல் மட்டத்திலிருந்து 1170 அடி உயரத்தில் 1010 படிக்கட்டுகளை கொண்டு மலை உச்சியில் அமைக்கப்பெற்ற இந்த சிவஸ்தலமானது திருநாவுக்கரசரால் தேவாரம் பாடல் பெற்ற திருத்தலமாகும். மலை உச்சியில் செங்குத்தான படிக்கட்டுகள் அமைந்துள்ளதால் புதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் மலை உச்சியில் ஏறி சுவாமி தரிசனம் செய்ய சிரமப்பட்டு வந்தனர். அதனையடுத்து கடந்த 2011ஆம் ஆண்டு திமுக ஆட்சி காலத்தில் ரூபாய் 2 கோடி மதிப்பில் ரோப்கார் அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு கிடப்பில் போடப்பட்ட ரோப்கார் சேவை பணிகள் தற்போதைய திமுக ஆட்சி காலத்தில் நிறைவடைந்தது. கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு ரூபாய் 9.10 கோடி மதிப்பில் ரோப்கார் மற்றும் பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகள், காத்திருப்போர் அறை ஆகியவற்றின் கட்டுமான பணிகள் நிறைவேற்ற தற்போது பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக நேற்று திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர், இந்து சமய அறநிலைத்துறை இணை இயக்குனர், குளித்தலை எம்எல்ஏக்கள் ஆகியோர் ரோப்காரில் பயணம் மேற்கொண்டனர். ரோப்கார் சேவை துவங்கியதை அடுத்து பக்தர்கள் மகிழ்ச்சியுடன் ரோப்காரில் பயணம் செய்து மலை உச்சியில் சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். ரோப்காரில் ஒரு வழியாக செல்லும் போது 4 பெட்டிகளில் 8 நபர்கள் அமர்ந்து செல்லும் வகையிலும், அதேபோல் எதிர்புறமும் 8 நபர்கள் அமர்ந்து வரும் வகையில் ரோப்கார் பெட்டிகள் உள்ளது. ஒரு நபர் செல்வதற்கு 50 ரூபாய் கட்டணமும், இருவழி பயணம் மேற்கொள்ள 100 ரூபாய் கட்டணமும் நிர்ணயிக்கப்பட்டது. இன்று காலை முதல் பக்தர்கள் பலரும் ரோப்காரில் பயணம் செய்து வந்தனர். 12 மணிக்கு உச்சிகால பூஜைக்காக ஐயர்மலை உச்சிக்கு சென்று சாமி தரிசனம் செய்த விராலிமலை, இனாங்குளத்தூர் பகுதிகளைச் சேர்ந்த 3 பெண் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு அங்கிருந்து பெட்டியில் அமர்ந்து புறப்பட்டுள்ளனர். அதேபோல் மலை அடிவாரத்திலிருந்து பக்தர்கள் ரோப்காரில் செல்ல திட்டமிட்டு ரோப்கார் இயங்கிய போது சுமார் 5 அடி தூரத்தில் செல்லும் போது பலத்த காற்றின் காரணமாகவும் ரோப்கார் இயங்கும் விரிவான தகவல்களுக்கு நன்றி தர்மராஜன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.